கிறிஸ்துக்குள் அருமையானவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டுடைய அளவற்ற கிருபையினாலே இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வசனத்திலிருந்து சில காரியங்களை சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகின்றது: ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியுங்கள். வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம், ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியுங்கள் என்று. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கின்றார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஏற்றுவதிலே நம்மை உயர்த்துகின்ற தேவனாக, நம்மை கனப்படுத்துகின்ற தேவனாக அவர் காணப்படுகின்றார். இந்த நாளிலும் பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்விதமாக யோசேப்பை ஏற்ற வேளையிலே உயர்த்தினார் என்பதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ஆதியாகமங்களின் புஸ்தகத்திலே நாம் யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் வாசித்து பார்க்கும்போது, அவன் தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபுக்கு பிரியமான பிள்ளையாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகின்றது. தகப்பனாகிய யாக்கோபு யோசேப்புக்கு அதிகமாக நேசித்தபடினாலே பல வகையான அங்கே செய்து கொடுத்தான் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆனாலும் அவன் தன்னுடைய தகப்பனுக்கு பிரியமுள்ள பிள்ளையாக இருந்தாலும் அவருடைய சொந்த சகோதரர்கள் அவனை அதிகமாக நேசிக்கவில்லை. காரணம் என்னவென்று வேதத்திலே வாசித்து பார்க்கும்போது, இந்த யோசேப்பு தன்னுடைய இளம் வாலிப பருவத்திலே தன் கண்ட தரிசனங்களையும் சொப்பனங்களையும் தன்னுடைய சகோதரத்திலும் தன்னுடைய தகப்பனத்திலும் கூறினான். அந்த சொப்பனத்தை கேட்ட அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைக்க தொடங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது அவர்கள் அவனை பகைத்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். தான் கண்ட தரிசனம், தான் கண்ட சொப்பனம் நிறைவேறினதா இல்லையா என்று கூட அவர்கள் அறியவில்லை. ஆனால் அந்த சொப்பனத்தை கேட்ட மாத்திரத்திலே அவருடைய சகோதரர்கள் யோசேப்பை பகைக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவன் தன்னுடைய தகப்பனோடு கூட பேசுகின்றான். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் சொல்லுகின்றான். வேதத்தில் வாசிக்கின்றோம், இன்னும் அதிகமாய் அவனை பகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. யோசிப்பு எந்த தவறும் செய்யவில்லை, யோசிப்பு எந்த பாவமும் செய்யவில்லை, யோசிப்பு தன்னுடைய சகோதரருக்கு எதிராக எந்த காரியத்தையும் செய்யவில்லை. ஆனால் யோசிப்பை அவருடைய சொந்த சகோதரர்கள் பகைத்தார்கள், இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் என்று சொல்லுகின்றது. அது மாத்திரமல்ல, இந்த பகையானது அங்கு பொறாமையாக மாறுகின்றதும் வேதத்திலே வாசிக்கின்றோம். இந்த சொந்த சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டார்கள். ஆனபடினால்தான் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அன்பு குறைந்து போனதை நாம் வேதத்திலே வாசிக்க முடிகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எந்த தவறும் செய்யாத வேளையிலே எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் சிலர் நம்மை பகைக்கலாம், சிலர் நமக்கு விரோதமாக செயல்படலாம், சிலர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காரணமில்லாமல் நாம் நிந்திக்கப்படுகின்றவர்களாக, நம்மை அவமானப்படுத்துகின்றவர்களாக அவர்கள் மாறிப்போகலாம். ஆனால் எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் யோசேப்புடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கும்போது அவருடைய சொந்த சகோதரனாலே அவனை பகைத்தார்கள், அவன் மீது பொறாமை கொண்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகின்றது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லி. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய குடும்பங்களிலே என்ன நேரிட்டாலும் நாம் அதை குறித்து கலங்க வேண்டாம். நம்முடைய குடும்பங்களிலே என்ன காரியம் நேரிட்டாலும் அதை குறித்து நாம் திகைக்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்பதை மாத்திரம் நாம் கவனத்தில் கொள்கின்றவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவனை பகைத்தார்கள், ஆனால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. இரண்டாவதாக நாம் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், யோசேப்பை காரணமில்லாமல் அவனுடைய சகோதரர்கள் அவனை விற்று போடுகின்றார்கள். விற்று போட்ட இடத்திலே அவன் அடிமையாக போத்திபாருடைய வீட்டுக்கு ஒரு அடிமையாக கொண்டு செல்லப்படுகின்றான். அவன் இதுவகை வாழ்ந்த சூழ்நிலையானது இப்பொழுது மாற்றம் பெறுகின்றது. இதுவகை தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டிலே ஒரு செல்ல பிள்ளையாக, தகப்பனாருக்கு பிரியமுள்ள பிள்ளையாக வாழ்ந்தவன் தான் இந்த யோசேப்பு. இப்பொழுது போத்திபாருடைய வீட்டிலே ஒரு அடிமையாக அவன் மாற்றப்படுகின்றான். ஆனால் இந்த யோசேப்பு சூழ்நிலை குறித்து அவன் காரணம் சொல்லி தப்பிக்கவில்லை. சூழ்நிலை கண்டு அவன் முகமுகவில்லை. ஏன் எனக்கு இந்த நிலைமை என்று அவன் புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. அவன் அடிமையாக
கொண்டு செல்லப்பட்ட அந்த போத்திபாவுடைய இல்லத்திலே அவன் உண்மையோடு உத்தமத்தோடு அவன் தன்னுடைய வேலையை செய்ய தொடங்குகின்றான் என்று வேதம் சொல்லுகின்றது. வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது போத்திபா இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை கண்டபடினாலே, அவன் உண்மையோடு உத்தமத்தோடு செய்த காரியத்தை அவன் அகழ்ந்திருந்தபடினாலே, அந்த போத்திபா இந்த யோசேப்பிடத்திலே எதையை குறித்தும் விசாரியாது இருந்தான் என்று வேதம் சொல்லுகின்றது. ஏனென்றால் அவன் அவ்வளவுதூரம் இந்த நம்பிக்கையை யோசேப்பிடத்தில் வைக்கின்றான். ஒரு அடிமையாக கொண்டு செல்லப்பட்டவன் தான், ஒரு வேலைக்காரனாக இருந்தவன் தான். ஆனால் எஜமானாகிய போத்திபாவுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானாக இந்த யோசேப்பு காணப்பட்டான். காரணம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. அது மாத்திரமல்ல, நாம் போத்திபாவுடைய வீட்டிலே யோசேப்பு வேலை செய்யும் போது நடைபெற்ற சம்பவத்தை குறித்து வேதம் சொல்லுகின்றது. கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு பணியாற்றின இடத்திலே இந்த யோசேப்பு நிமித்தமாக அந்த போத்திபா ஆசீர்வதிக்கப்படுகின்றான். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, ஒரு நாம் பணியாற்றின இடங்களிலே நம்மை அதிகமாக துன்புறுத்தலாம். நம்முடைய பணியாற்றின இடங்களே நம்மீது நாம் செய்யாத தவறை செய்ததாக நம்மீது பழி சுமத்தலாம். யோசிப்புடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. அவன் உண்மையோடு உத்தமத்தோடு வேலை செய்த போதிலும் அவன் மீது வீண் பழியை சுமத்தினார்கள். இவன் என்னிடத்தில் தவறு செய்தவன் தான் என்று சொல்லி போத்திபாவினுடைய மனைவி அவன் மீது குற்றம் சுமத்துகின்றாள். தன்னிடத்தில் ஆதாரம் உள்ளது என்று பொய் ஆதாரத்தை அவள் காண்பிக்கின்றாள். உலகம் அதை நம்பலாம். ஆனால் வேதம் சொல்லுகின்றது, அந்த வீண் பழி சுமத்தப்பட்ட போதிலும் கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. நாம் பணியாற்றிய இடங்களிலே நமக்கு பிரச்சனைகள், நமக்கு போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வீண்படிகள் எல்லாம் நேரிடலாம். ஆனால் எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டாம். நீங்கள் எதை குறித்தும் சோர்வடைந்து விட வேண்டாம். யோசிப்புடைய வாழ்க்கையை நினைத்து கொள்ளுங்கள். யோசிப்பு காரணமில்லாமல் பகைக்கப்பட்டான். யோசிப்பு காரணமில்லாமல் பலி சுமத்தப்பட்டான். அந்த பலி அவன் மீது தவறு செய்யாத போதிலும் இவன் தான் தவறு செய்தன் என்ற அந்த குற்றச்சாட்டு அவன் மீது சுமத்தப்பட்ட போதிலும் யோசிப்பு அதை குறித்து கலக்கமடையவில்லை. அவனுக்கு சிறைச்சாலை தண்டனை கிடைத்தது. ஆனால் வேதம் சொல்லுகின்றது, அந்த சிறைச்சாலையிலும் கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்தார் என்று சொல்லி. மூன்றாவதாக இந்த யோசிப்புடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், யோசிப்பு அவன் சிறைச்சாலையில் இருந்தபோது ராஜாவோடு கூட வேலை பார்த்த நபர்கள் அங்கே சிறைச்சாலையிலே தங்குகின்றார்கள். அந்த ராஜாவுடைய வேலை பார்த்த மக்களுக்கு ஏற்பட்ட சொப்பனத்துடைய அர்த்தத்தை இந்த யோசிப்பு விவரித்து சொல்கின்றான். ஆனால் உடனடியாக விடுதலை கிடைக்கவில்லை. ஆனால் அந்த சிறைச்சாலையில் இருந்த போதிலும் அந்த ஏற்றுவெளியிலே அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் ஏற்பட்ட போது, அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை யாரும் சொல்ல முடியாத போது, சிறைச்சாலையில் இருந்த அந்த யோசிப்பை அந்த ராஜாவுடைய கட்டளையின் பேரிலே அவன் அழைத்து கொண்டு வரப்படுகின்றான். இந்த சிறைச்சாலையில் இருந்த யோசிப்பு இப்பொழுது ராஜாவுக்கு முன்பதாக நிற்கின்றான். ராஜா கண்ட தரிசனத்தை, ராஜா கண்ட சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை இந்த யோசிப்பு விளக்குகின்றான். அந்த ராஜா சொல்கின்றான், இவனுக்குள் இருந்த விசேஷித்த ஆவியின் மூலமாக இவன் இந்த தரிசனத்தை, சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்கின்றான் என்று சொல்லி அந்த யோசிப்பு விளக்கின அர்த்தத்தின்படி அந்த யோசிப்பை அந்த தேசத்தின் முழுவதும் அதிகாரியாக மாற்றினான் வேதம் சொல்லுகின்றது. நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது அங்கு வேதம் சொல்லுகின்றது, யோசிப்புடைய உத்தரவு இல்லாமல் யாரும் தன்னுடைய கையாவது காலையாவது அசைக்கக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை நியமிக்கின்றான். அது மாத்திரமல்ல, அந்த ராஜா தனக்கு அடுத்த ஸ்தானத்திலே இந்த யோசிப்பை நியமிக்கின்றான். அதனுடைய விளைவாக அந்த தேசத்தில் இருக்கின்ற எல்லாரும் யோசிப்பை பணிந்து கொள்கின்றார்கள். யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காலத்திலே அவனை சொந்த சகோதரர்கள் பகைத்தார்கள். ஒரு காலத்திலே அவன் வேலை செய்த இடத்திலே செய்யாத குற்றத்தை செய்தார்கள் என்று பழி சுமத்தினார்கள். இப்பொழுது அவனை எல்லாரும் பணிந்து கொள்கின்றார்கள். அந்த எகிப்து தேசத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் யோசேப்பை பணிந்து கொள்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, யோசேப்பினுடைய சகோதரர்கள் பஞ்சம் பிழைக்கும்படியாக எகிப்துக்கு வந்தபோது யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பை பணிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆண்டவர் இந்த யோசேப்புக்கு கொடுத்த தரிசனத்தை, இந்த யோசேப்புக்கு கொடுத்த சொப்பனத்தை ஏற்றுவலிலே நிறைவேற்றினார். அந்த ஏற்றுவலிலே எல்லாரும் யோசேப்பை பணிந்து கொள்கின்ற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஒரு காலத்திலே அவமானப்பட்டவனாக, நிந்தைக்குள், அவமானத்துக்கும், கேலிக்கும், கிண்டலுக்கும் இருந்த அந்த யோசேப்பை ஆண்டவர் ஏற்றுவெளியிலே உயர்த்தினார்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே உங்களுடைய சொந்த காகங்களால் இல்லை என்றால் சகோதர சகோதரிகளால் உங்களை காரணமில்லாமல் அவர்கள் நிந்தித்து உங்களை பகையாக எண்ணலாம். அவர்கள் காரணமில்லாமல் உங்கள் மீது பொறாமை கொள்ளலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பணியாற்றின இடங்களிலே நீங்கள் உண்மையாக இருப்பதினாலே அநேக உங்கள் மீது பொறாமை கொண்டு நீங்கள் செய்யாத தவறை செய்தீர்கள் என்று உங்கள் மீது பழி சுமத்தலாம். நீங்கள் கலங்க வேண்டாம். ஏற்ற காலத்திலே உயர்த்துகின்ற ஆண்டவர் உங்களுடைய தலைகளையும் ஏற்ற காலத்திலே உயர்த்துகின்ற தேவனாக இருக்கின்றார். எந்த இடத்திலே அவமானப்பட்டு நின்றீர்களோ, எந்த இடத்திலே தலை குனிந்து நின்றீர்களோ, எந்த இடத்திலே ஒன்றும் செய்ய முடியாமல் ஆதரவு இல்லாமல் நின்றீர்களோ, அந்த இடத்திலே எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாகவும் ஆண்டவர் உங்களுடைய தலையை உயர்த்துகின்ற தேவனாக இருக்கின்றார். உடைய குடும்பத்தார் நடுவிலே நீங்கள் பணியாற்றுகின்ற இடங்களிலே இந்த சமுதாயத்திலே ஆண்டவர் உங்களுடைய தலையை உயர்த்தி அவர் உங்களை கனப்படுத்தி உங்களை உயர்த்துகின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கைக்குள் அடங்குங்கள் என்று வேத வசனத்தின்படி நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்போம். ஆண்டவர் ஏற்றுவதிலே நம்மை உயர்த்துவார், நம்மை கனப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தாமே உங்கள் யாவுக்கும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாக. ஆமென். ஜெபம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரனாலே பகைக்கப்பட்டான். பணி செய்த இடத்திலே செய்யாத தவறை செய்ததாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு பலி சுமத்தப்பட்டான். ஆனால் ஏற்ற காலத்திலே உயர்த்துகின்ற ஆண்டவர் எந்த இடத்திலே பகைக்கப்பட்டானோ, எந்த இடத்திலே பழி சுமத்தப்பட்டானோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாக எல்லாரும் யோசேப்பை பணிந்து கொள்கின்ற பாக்கியத்தை நீ கொடுத்தீர்களவா ஆண்டவரே. அவ்விதமாக இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவர்கள் கடந்து வந்துகின்ற பாதையை நீ அறிந்திருக்கின்றீர். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் காரணம் இல்லாமல் முகாந்தகம் இல்லாமல் அவர்கள் பகைக்கப்பட்டிருக்கலாம். மற்றவர்கள் அவர்கள் மீது பொறாமை கொண்டு சில காரியங்களை செய்திருக்கலாம். அது நிமித்தமாக துக்கத்தோடு துயரத்தோடு கண்ணீரோடு கவலையோடு இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, அவர்கள் பணியாற்றுகின்ற இடங்களிலே ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்தது நிமித்தமாக எங்களுக்கு ஆதரவு செய்வோர் யாரும் இல்லையா என்ற அங்கலாய்ப்போடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகின்றது, அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்குங்கள் என்று வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கின்ற தெய்வம் எங்களை ஏற்றுவதிலே உயர்த்துகின்ற தேவனாக இருக்கின்ற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். யோசேப்புடைய வாழ்க்கையிலே யோசேப்புடைய தலையை உயர்த்தி எல்லாருக்கும் முன்பதாக மற்ற எல்லாரும் அவனை பணிந்து கொள்ள வைத்தது போல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ ஏற்றுவதிலே கனப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.